Hello everyone, welcome to Brilliance Academy. இந்த வீடியோல நீங்க எல்லாரும் JavaScriptல எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றது, நம்ம JavaScriptல வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். JavaScript variable naming and rules. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறதுக்கு முன்னாடி வேரியபிள்னா என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு வேரியபிள்னா என்ன அப்படின்னா அது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னருக்கு நம்ம என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த நேம் வச்ச கண்டெய்னருக்கு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை அசைன் பண்ண போறோம். லேட்டரா அந்த வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம், இல்ல சேஞ்ச் பண்ண வேணாம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ அந்த வேரியபிளுக்கான நேம் எப்படி வைக்கணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான கீவேர்ட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா லெட், வேர், கான்ஸ்ட், இந்த 3 கீவேர்ட்ஸும் தான் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான கீவேர்ட்ஸ். இப்போ இந்த 3 கீவேர்ட்ஸையும் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா லெட், இப்போ லெட்டுங்கிறது கீவேர்ட். உங்களோட வேரியபிளுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது வேரியபிள்ங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி. இப்போ நான் பாக்ஸுங்கிற மாதிரி என்னோட வேரியபிளுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸுங்கிற வேரியபிளுக்குள்ள ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணணும். எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஈக்குவல் டு ஆப்பரேட்டர் போட்டு, அதாவது இதுக்கு நேம் நம்ம என்ன சொல்லுவோம்னா அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். அப்போ இந்த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் போட்டு இந்த பாக்ஸுங்கிற வேரியபிளுக்குள்ள ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ண போறோம். அப்போ இது மாதிரி ஒரு கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம என்ன வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸுங்கிற வேரியபிளுக்குள்ள நான் ஆப்பிள்ங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கான அவுட்புட்டை நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நான் console.log அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். console.log இது மாதிரி பிராக்கெட்குள்ள நீங்க உங்களோட வேரியபிள் நேம் என்னவோ நமக்கு அவுட்புட்ல என்ன வரணும், அதாவது இந்த ஆப்பிள்ங்கிறது தான் நம்மளோட வேல்யூ. இதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த ஆப்பிள்ங்கிற வேல்யூ எதுக்குள்ள இருக்கு, பாக்ஸுங்கிற இந்த வேரியபிளுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த வேரியபிளோட நேமை நம்ம இங்கே போட போறோம். ஸோ நமக்கு அவுட்புட்ல என்ன வரும் அப்படின்னா ஆப்பிள்ங்கிறது ஷோ ஆகும். இதே மாதிரி தான் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்ல உங்களோட வேரியபிளுக்கு ஒரு நேம் வச்சு அதுக்குள்ள இது மாதிரி ஒரு ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் போட்டு உள்ள ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதோட அவுட்புட் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி console.logன்னு போட்டு வேரியபிளோட நேமை உள்ள இன்செர்ட் பண்ணுவீங்க. இதுவே பைத்தானா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு வேரியபிளோட நேமை உள்ள போடுவோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல console.log அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க நம்ம வந்து பாக்ஸுங்கிற மாதிரி நம்மளோட வேரியபிளுக்கு ஒரு நேம் வச்சிருக்கோம். இந்த நேம் வைக்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இப்போ பார்க்க போறோம். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி அது ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா ஒரு அண்டர்ஸ்கோர் இல்லை ஒரு டாலர் சிம்பிளில் தான் கன்ஃபார்மாக ஒரு வேரியபிளோட நேம் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெட்டுங்கிற கீவேர்ட் போட்டுக்கணும். லெட் கீவேர்ட் போட்டாச்சு. இப்போ நம்மளோட வேரியபிள் நேம் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம்னா பாக்ஸ். அப்போது இந்த மாதிரி பாக்ஸுங்கிற நம்ம இப்போ இதில் ஒரு ஆல்ஃபபெட் வந்து யூஸ் பண்ணிட்டோம். லெட்டர் யூஸ் பண்ணியாச்சு. லெட் பாக்ஸ் ஈக்குவல் டு உள்ள என்ன வேல்யூ வேணுமோ நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ அண்டர்ஸ்கோர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா லெட் அண்டர்ஸ்கோர் பாக்ஸ். இது மாதிரி நீங்கள் உங்களோட வேரியபிளுக்கு நேம் வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் லெட் பாக்ஸ் அண்டர்ஸ்கோர்னு வர மாதிரி வச்சுக்கலாம். இல்லை சென்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலுமே நீங்கள் உங்களோட அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டாலர் சிம்பிளும் அதே மாதிரி தான் லெட் போட்டுட்டு டாலர் சிம்பிள் போட்டு என்ன நேம் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். லாஸ்ட்ல வேணும்னாலும் லாஸ்ட்ல வச்சுக்கலாம். சென்டர்ல வேணும் அப்படின்னாலும் சென்டர்ல நம்ம இந்த டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளோட நேமை நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த 3 மெத்தட்ல தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வைக்கணும். இப்போ செகண்ட் ரூல் பார்க்கலாம். ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே வேரியபிள் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அதாவது ஒரு டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ லெட்டுங்கிற கீவேர்ட் போட்டாச்சு. இப்போது 1 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்போது இது ராங்.
நம்ம ஏன்னா நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வேரியபிளுக்கு நேம் வைக்கக்கூடாது. அப்போ நம்ம எப்படி நம்பர் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இந்த பாக்ஸுங்கிற நேமுக்கு பின்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ லெட்டருங்கிற கீவேர்ட் போட்டாச்சு, 1 பாக்ஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக box 1. இது மாதிரி நீங்க நம்பர்ஸை டிஜிட்ஸை இது மாதிரி நீங்க பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம், ஆறு சென்டர்ல போட்டுக்கலாம். நம்பர்ஸை ஃபர்ஸ்ட்ல நீங்க வேரியபிள் நேம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரி போடக்கூடாது, அது டோட்டலாவே ராங்கான ஒரு மெத்தட். ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ், டாலர் சிம்பிள், அண்டர்ஸ்கோர் இது எல்லாமே வச்சு தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நான் ஒரே வேரியபிள் நேமுக்கு வைக்கலாமா அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஆனா ஒரு வேரியபிள் நேமுக்கு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது பார்க்க அவ்வளோ நல்லாவும் இருக்காது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்காது. அப்போ நீங்க ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஃபுல்லா நீங்க லெட்டர்ஸ்ல வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா லெட்டர்ஸும் நம்பர்ஸும் மிக்ஸ்டான மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அண்டர்ஸ்கோர் இல்லை டாலர் சிம்பிள் ஆல்பபெட்ஸோட சேர்த்து வச்சுக்கலாம், அதே மாதிரி நம்பர்ஸோட சேர்த்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி மேலே பார்த்த 2 ரூல்ஸ் மாதிரின்னா அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ரூல் நம்பர் 3. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4, நோ ஸ்பேசஸ் அலோட் இன் நேம்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணும்போது இடையில எந்த ஒரு ஸ்பேஸும் விடக்கூடாது, அதாவது கேப் விடாம வேரியபிள் நேமை நீங்க வைக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ லெட் கீவேர்ட் போட்டாச்சு, லெட் இப்போ நான் பாக்ஸ் நம்பர் 1 இருக்கு, அப்போ நான் பாக்ஸ் 1 அப்படின்னு இது மாதிரி பாக்ஸுக்கும் 1க்கும் இடையில இப்படி ஒரு ஸ்பேஸ் விடுறேன்ல, இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம விடக்கூடாது. இது ராங்கான ஒரு மெத்தட். அப்போ நீங்க இது மாதிரி ஒரு வேர்டு இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது அப்படின்னா நீங்க அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் லெட் இப்போ பாக்ஸ்ன்னு போட்டு அண்டர்ஸ்கோர் 1 இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ யூசர் நேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள் நேம் இருக்கு, அதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம், லெட் யூசர் அண்டர்ஸ்கோர் நேம். இது மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்கோர் வேணாம் அப்படின்னா இப்போ லெட் யூசர், இந்த அண்டர்ஸ்கோர் வர இடத்துல நீங்க ஒரு கேபிட்டல் N போட்டு இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல இருக்கும் போது ஒரு ஸ்மால் லெட்டர் யூலையும் செகண்டா வர லெட்டருக்கு ஒரு கேபிட்டல் லெட்டரையும் நீங்க வச்சீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே வேர்டு, ரெண்டும் ஒன்னாவே இருக்கும், ஆனா ரெண்டும் செப்பரேட் வேர்ட்ஸ். பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ யூசர் நேம்னு இருக்கிறது இப்படி ஜாயின் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரே வேர்டா தெரியும், உங்களால டக்குன்னு பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுவே இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்லையும் செகண்டா வர லெட்டர் கேபிட்டலையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸும் நம்ம விடுற மாதிரி ஆகாது, பார்க்கும்போதே டக்குன்னு நமக்கு தெளிவா புரியுற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஸ்டார்டிங்ல ஸ்மால் லெட்டரும் செகண்டா வர லெட்டருக்கு கேபிட்டல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த இடத்துல கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு அண்டர்ஸ்கோர் சிம்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க கீவேர்ட்ஸை நம்மளோட வேரியபிளுக்கு ஒரு நேமா வைக்க கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ லெட், வேர், கான்ஸ்ட் இது மூணுமே ஒரு வேரியபிள் நேம்னு, அது ஒரு கீவேர்ட் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. அப்போ நீங்க வேரியபிள் நேம் வைக்கும் போது லெட் அப்போ இந்த லெட்டுங்கிறது என்னது, நம்மளோட கீவேர்ட். அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கணும், இது மாதிரி ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் லெட் வேர்ங்கிறது ஒரு கீவேர்ட், அப்போ இதையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் லெட் கான்ஸ்ட்ங்கிறதும் ஒரு கீவேர்ட், அப்போ லெட் கான்ஸ்ட்ங்கும் போது 2 கீவேர்ட் அங்கே ஆயிடுது. அதே மாதிரி லெட் வேர்னா 2 கீவேர்ட், லெட்டுங்கும் போது அங்கே 2 கீவேர்ட் இருக்கு, அப்போ இங்கே வேரியபிள் நேமே இல்லை. அதனால நம்ம இது மாதிரி கீவேர்ட்ஸை வேரியபிள் நேமா வைக்கக்கூடாது. இங்கே இஃப் என்ன அப்படின்னா அது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஜாவாஸ்கிரிப்ட்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா உங்க எல்லாருக்குமே என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இஃப், எல்ஸ் அது எல்லாமே தான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க கீவேர்ட், அதாவது இந்த இஃப் மாதிரியான வேர்டையுமே நீங்க உங்களோட வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணும்போது வைக்கக்கூடாது. அதாவது இங்க லெட் இஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள் நேம் வந்து நீங்க டிக்ளேர் பண்ணக்கூடாது. இதுவுமே ரொம்ப ராங்கான ஒரு மெத்தட்.
ரூல் நம்பர் 6 என்ன அப்படின்னா, நீங்கள் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் 2 கேஸ்லையுமே எந்த கேஸ் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எந்த ஒரு எரருமே வரப்போகிறது கிடையாது. எக்ஸாம்பிள், இப்போ லெட் இந்த பாக்ஸ்ன்னு இருக்க வேரியபிள் நேமுக்கு நான் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி லெட் இந்த பாக்ஸுங்கிறது பியை ஃபஸ்ட்டில் கேபிட்டலில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது இதனாலையுமே எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. நீங்கள் அப்பர் கேஸும் வச்சுக்கலாம், லோவர் கேஸும் வச்சுக்கலாம். அதுதான் கேஸ் சென்சிட்டிவ். அப்போது நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸில் ஸ்மால் லெட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் லெட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே தான் நம்ம ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான நேமிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேரியபிள்னா என்ன, அந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு பில்லியன்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.